அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுகிற அநீதி தொடர்ச்சியா இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் வாழ தகுதி இல்லாத நாடாக மாறிட்டு இருக்குது. என்ன சொன்னா, ஒரு 2 குழந்தை பிறகுது, ஒரு குழந்தை முஸ்லீம் பிறகுது. அந்த முஸ்லீம் பிறந்த காரணத்துக்காகவே அந்த குழந்தை தப்பே செய்யலாலும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பார்ப்பனர் அவங்க பூலோட பிறகுது, அப்படி வச்சுங்க. அதனால தப்பு செஞ்சாலுமே அவங்களுக்கு நாட்டில் தண்டனை இல்லை. எதுக்காக இந்த விஷயத்தை நான் உதாரணம் சொல்றேன்னா, மாலைகான் குண்டுவெடிப்பு 2006 நடந்துச்சுல்ல. அப்ப அந்த இறந்து போன முஸ்லீம்கள் தான். அதுக்கு காரணம் முஸ்லீம்னு சொல்லிட்டு அவங்க அரசு பண்ணி கைது பண்ணாங்க. திருப்பியும் 2008 நடக்குது, குண்டுவெடிப்பு நடக்குது. அந்த குண்டுவெடிப்புக்கும் காரணமானவங்க முஸ்லீம் சொல்லிட்டு முஸ்லீம் கைது பண்றாங்க. உடனே அந்த பகுதி மக்கள் என்ன பண்றாங்க, அது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. பண்ணும்போது என்ன பண்றாங்க, அந்த மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா, சரி இது இது விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு போடுறாங்க. ஒரு குழு போடுறாங்க. அவர்தான் இவரு ஹேமந்த் கர்கரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை போடுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் துல்லியமா அந்த விஷயத்தை ஃபுல்லா விசாரிக்கிறார். ஃபுல்லா விசாரிச்சு பார்க்கும்போது என்னன்னா, இது சம்பந்தப்பட்ட 7 பேர் கைது பண்றாங்க. அது யாருன்னா பாஜக முன்னாள் எம்பி பிரகாஷ் சிங் தாக்கூர் இருக்காங்களா, அவங்க தான் அவங்களோட வாகனத்துல இருந்து தான் அந்த குண்டுவெடிப்பு நடந்தது. 7 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. கைது 2008 நடந்துச்சு. 2011 வெளியே வராங்க. அந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் என்ன பண்றாங்க, எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில வராங்க. ஜாமீன் வந்து என்ன பண்றாங்கன்னா, வெளில வந்து சும்மா இல்ல, சர்ச்சையான சில நிறைய விஷயம் பண்றாங்க. காந்தியை சுடுற மாதிரியான வீடியோ போடுறாங்க. காந்தியை கொன்ற கோட்சே அவர் வந்துட்டு தேசபக்தர் அப்படின்லாம் பேசுறாங்க. இப்போ வந்து விடுதலை ஆயிட்டாங்க. ஏன் விடுதலை ஆயிட்டாங்கன்னா, அவங்க மேல சுமத்தப்பட்ட அந்த அந்த குற்றங்களுக்கு வந்து எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க. இப்ப நடந்தல, அதுக்கு முன்னாடி 2006 நடந்த மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு இருக்குல்ல, அந்த மும்பை குண்டுவெடிப்பு வழக்குல கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்கள் யாரும் ஜாமீன் எல்லாம் வரல. 19 வருஷமா சிறையில இருந்தாங்க. அதுல வந்து பல பேர் சிறையில இறந்து போயிட்டாங்க. லாஸ்டா 12 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்க. விடுதலை கொடுத்து என்ன பண்றாங்க, அந்த மாநில அரசு, மகாராஷ்டிரா அரசு என்ன பண்ணுது, உடனடியா என்ன பண்ணுது, அந்த அந்த மாநில உயர்நீதிமன்றம் தான் என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்துட்டு அந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தினாங்க அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு. 2வது என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த குற்றத்துக்கான பெறப்பட்ட வாக்குமூலம் இருக்குல்ல, அந்த வாக்குமூலம் எல்லாமே என்னன்னா சித்திரவதை பண்ணி தான் வாங்கினாங்க அப்படின்றதும் அது நீதிமன்றம் சொல்லி தான் விடுதலை பண்ணிச்சு. இப்ப அந்த மாநில அரசு என்ன பண்ணுது, உடனே நேர உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறை படி போய் அந்த விடுதலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த மாலை குண்டுவெடிப்பு போனவங்களுக்கும் அவங்க வந்து மேல்முறை போவாங்கன்னா போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க பார்ப்பனர், இவங்க முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக இந்தியாவில இந்த மக்கள் ரொம்ப அநீதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா, அஷிபான்ற பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணாங்க. 8 வயசு பொண்ணு கற்பழிச்சு கொலை பண்ணாங்க. அந்த கொலை பண்ணாங்களா, கொலை பண்ண குற்றவாளி எல்லாருமே நம்ம விடுதலை வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவு ஊர்வலம் போறாங்க. பில்கிஸ் பானு குஜராத்ல அவங்க கொலை பண்ணி அவங்க குழந்தைங்களாம் கொலை பண்ணாங்களா, அவங்களுக்கு ஆதரவு என்ன பண்றாங்க, மாலை போடுறாங்க, ஸ்வீட் விடுதலை வந்து ஸ்வீட் போடுறாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னா, அவங்க தப்பு செஞ்சாலுமே அவங்க பார்ப்பனர், அவங்களுக்கு ஆதரவா ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குது. அதுவே இந்தியாவில முஸ்லீம்கள் தப்பே செய்யறாலும் விசாரணை கைதியாவே பல ஆண்டுகள் சிறையில வாழ்ந்து சிறிய வாழ்க்கை அனுபவிச்சு அவங்களுடைய வாழ்க்கையே போகுது. இந்தியா வந்து இஸ்லாமியர்கள் வாழ தகுதி நாடா மாறிட்டு இருக்குது. முஸ்லீம்களுக்கான ஆதரவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்முடைய தலைவர் திருமாவளவன் இருக்காரு. ஒவ்வொரு